நான் என்ன ஆயிட்டேன்? நான் தீட்டாயிட்டேன். நான் தொட்டு செதுக்கிய சிலை எப்படா எனக்கு தீட்டாச்சு? அவன் வெளியில நில்லுனா நான் நின்னேன். அங்கதான்டா எல்லாம் முடிஞ்சது. வராத தீட்டு என்றது. என் தாய்மொழி வெளியேறியது, அவர்கள் மொழி உள்ளே போனது. அருமை உடன் பிறந்தார்களே, கோயில் நமக்கு வழிபாட்டு தலம் மட்டுமல்ல, வரலாற்று பேராவணம் என்பதையும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். தன் இறைக்கு முன்பு மந்திரம் சொல் என்று போராடுகிற கேடுகட்ட கேவலங்கட்ட இழிநிலைக்கு அடிமை நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டது. இதுதான் நாம் எவ்வளவு கீழான அடிமைகள் என்பதற்கு சான்று. பிதா சுதன் பரிசுத்தாவி என்கிற அந்த சொற்களை, வடமொழி சொற்களை தகர்த்து தந்தை மகன் தூயாவி என்று வழிபடுகிறார்கள். உம்முடைய ராஜ்யம் வருகை என்பதை மாற்றி உம்முடைய அரசு வருகை என்று போற்றினார். இயேசுக்கு புரியுது என்னருந்தமிழ், என் இறை முருகனுக்கு புரியாதாடா? டே என்னடா கொடுமை, என்ன கொடுமை.